உங்கள் லைஃப்பில் மிராக்கிள் நடக்கணும், உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகணும், இப்போ இருக்கிறத விட நான் புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த விஷயம் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஒரு அடிக்ட். எதுக்கு அடிக்ட் அப்படின்னா சிகரெட்டுக்கு. ஏன்னா பான் விட எனக்கு சிகரெட் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்மோக் பண்ணுறது எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அது ஸ்கூலில் இல்லை சின்ன வயசில் நான் பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் இல்லை எங்கள் அப்பா பண்ணனால எனக்கு அந்த தாட் இருந்துச்சா இப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர்னு வச்சுப்போம். ஒரு கட்டு பீடி வாங்கி சக்குன்னு இழுத்துக்கிட்டே இருப்பார். என்ன நினச்சேன், அதெல்லாம் ஒரு ஸ்டைல், கெத்து, ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் போல், இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஓகே, இந்த திங் என்ன அப்படின்னா எனக்குமே பழக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு நாள்லாம் நான் வந்து ஒரு 10 சிகரெட்டு கிட்டே குடிச்சிருப்பேன், ஸ்மோக் பண்ணியிருப்பேன். 10 சிகரெட் ஸ்மோக் பண்ணியும் எனக்கு வந்து இன்னும் வேணும் அந்த ஒரு ஏர்ஜ் இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு நிறைய சிகரெட் எவ்வளோ ஒரு கன்சியூம் பண்ணேன்னு தெரியல, அதிகமாக 10க்கு மேலே கன்சியூம் பண்ணிட்டு போய் படுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அந்த பான் கன்சியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கன்சியூம் பண்ணிவிட்டு மாஸ்டிபேட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு எனக்கு இருமல் வருது, பயங்கரமான இருமல். அந்த இருமல் என்ன ஆகுதுன்னா எனக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வெளியே வந்து கொட்டுற மாதிரியான ஒரு இருமல்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெயினோட ஒரு இருமல். இந்த நெஞ்செல்லாம் பிடிச்சி அப்படி ஒரு வலி. அந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ணுறேன் இந்த ஹேபிட் எனக்கு தேவையான. பட் இருந்தாலும் நான் திருந்தவே இல்லை. நான் திரும்பி இந்த ஹேபிட்டை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் லிட்ரலி இந்த ஸ்மோக்கிங்கும் சரி, இந்த அடிக்ஷன் பானும் சரி, இது ரெண்டுத்துலேருந்தும் வெளியே வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதில் நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராபப்ளி எனக்கே ஒர்க் அவுட் ஆகுது. நான் பயங்கரமான ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ட்டு, பயங்கரமாக வந்து குடிப்பேன், பயங்கரமாக வந்து பான் மூவிஸ் பார்த்து கன்சியூம் பண்ணிட்டு மாஸ்டிபேட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் நிறையா நான் தப்பு பண்ணியிருக்கேன். பட் இப்போது என் லைஃபு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து 12th ரீசெண்டாக ஒரு போன வருஷம் வரைக்குமே கூட எனக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இந்த பான் ஃபேப் பண்ணுற ஹேபிட்டும் நிறையாவே இருந்துச்சு. இது எதனால் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. பின்னாடி வந்து நான் நிறையா எனக்கு பாஸ்ட் ட்ராமாஸ் நிறையா இருந்துச்சு. எனக்கு லைஃப்பை பற்றி பயம் இருந்துச்சு, ஃப்யூச்சர் பற்றி பயங்கரமான பயம் இருந்துச்சு. இதிலேருந்துலாம் வெளியே வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்ன நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒன்று அதிகமான என்டர்டைன்மெண்ட், டெய்லியும் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது. அது ரிலாக்ஸேஷன் சொல்லி நினைக்கிறது லிட்டரலாக. ரெண்டாவது இந்த மாதிரி பானோ இல்லை வந்து ஸ்மோக்கோ பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது. பட் நான் வந்து ஸ்மோக்கிங் பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணேன். அதான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறையா அந்த உள்ளேருந்து எனக்கு அந்த எல்லா இதுவும் வெளியே கொட்டுற மாதிரி, உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே கொட்டுற அளவுக்கு எனக்கு அன்றைக்கி அந்த இருமல் வந்து அவ்வளோ ஒரு பயத்தையே க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதனால் ஸ்மோக்கிங் அது எவ்வளோ வந்து ஒரு ஆபத்தான விஷயம் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா படிக்க ஆரம்பித்தேன். இதில் 200க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ், அதுவும் இந்த எலி மருந்து, பாத்ரூம் கூத்துற அந்த மருந்து, இது எல்லாமே வந்து அந்த சிகரெட்டுங்கிற அந்த ஒரு இதில் கலக்கப்படுதான். ஓகே, அதுதான் நமக்கு வந்து அதிகமான இந்த டோபமைன் ரிலீஸ் பண்ணி இந்த நிக்கோட்டின் லெவல் இது எல்லாமே அதிகமாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறது அந்த ஒரு விஷயம் தானா. ஸோ இப்போ இந்த 200 கெமிக்கல்ஸையும் நான் கன்சியூம் பண்ணிட்டுருக்கேன். நான் மட்டும் கெடுறது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற நிறையா பேரை நான் வந்து ஸ்மோக் பண்ணி கெடுக்கிறேன். இப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டும் நான் திருந்தினேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டும் நான் அந்த விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன், விஷுவலைசேஷன். எஸ், ஆமாம், இது கேட்க சிம்பிளாக இருக்கலாம், மேஜிக் மாதிரி தெரியலாம். பட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ப்ராசஸ். இந்த க்ரியேட்டிவான ப்ராசஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்பைடர்மேன்லாம் நிறையா, அப்போ வந்து ஜெட்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் ஸ்பைடர்மேன் நிறையா பார்ப்போம். ஸோ அந்த ஸ்பைடர்மேன் பார்க்கும்போது அவர் கையில் இப்படி அப்படிங்கிற வெப்பெல்லாம் வருமா, உடனே நானும் என் தம்பி என்ன பண்ணுவோம், ஒரு குசுபத்தி அட்டை இருக்குல்ல, அதை வெட்டி கையில் இந்த சைடில் ஒன்று ஒட்டி நூல் கட்டி இன்னொரு சைடில் வந்து ஒரு கொக்கி மாதிரி ஒன்று போட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணி விளாடுவோம். இது ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு. இப்போ இது பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேருந்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அங்கேருந்து ஐடியா வந்திருந்தாலும் பட் இமேஜினேஷன் இங்கேருந்து நான் பண்ணுறேன், ரைட். ஸோ அப்போ இந்த விஷுவலைசேஷனுக்கு அப்போ ஒரு பவர் இருக்குது, ரைட். இதே மாதிரி தான் ரீசெண்டாக கூட என்னோட ஒரு ஃபஸ்ட்டு கிளைண்ட், அவர் ஃபஸ்ட்டு என்னை நம்பி வந்த ஒரு மனுஷன், அவரோட செஷன் முடிச்சுட்டு அவர் போகும்போது என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பிரதர் உங்களால் தான் என் லைஃப் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நான் இது எப்போ விஷுவலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அவருக்கு செஷன் கொடுக்கும் ஒரு போதும் நான் என்ன பண்ணுவேன்னா விஷுவலைஸ் பண்ணுவேன். அவர் கடைசியாக அந்த எந்த செஷன் முடிச்சுட்டு போகும்போது ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு என்கிட்ட வந்து சொல்லணும், லைக் பிரதர் உங்களால் தான் என் லைஃப் மாறி இருக்குன்னு சொல்லி. நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக விஷுவலைஸ் பண்ணும்போது அப்படியே அந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது அதே கலர் டிஷர்ட்டும் அவர் போட்டிருக்கும் போது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நம்மளால் ஒருத்தரோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது லிட்டரலாக பெரிய ஒரு வார்த்தை. கேட்க ஈஸியாக இருக்கலாம், ஆனால் லிட்டரலாக அது பெரிய ஒரு வார்த்தைங்க தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன் எப்போவுமே. எனக்கு அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி.
பிரதர் தேங்க்யூ பிரதர்னு சொல்லி அன்றைக்கி நான் அவருக்காக உட்காந்து கிராட்டிடியூட் லெட்டர்லாம் எழுதினேன். அவருமே எனக்கு எழுதி சென்ட் பண்ணார் கிராட்டிடியூட் லெட்டர்லாம். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் ஆச்சு. எனக்கு அப்படி யாருமே பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு மனுஷங்க பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம மைண்டு கொடுக்க அப்படிப்பட்ட ஆளாகவே நம்ம மாறுவோம். இப்போ லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 இயர்ஸ் கழிச்சு செரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் விஷுவலைஸ் பண்ணேன். ஸோ இந்த 2 இயர்ஸ் கழிச்சு செரிங்கிறவன் வந்து இப்படி மோசமாக இல்லாமல் டம்பேஸாக இல்லாமல் அவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்பிரனராக, சூப்பரான ஒரு யூடியூபராக, சூப்பரான ஒரு பாடி வச்சுருக்க ஒரு ஆளாக, பாக்ஸிங் கிளாஸில் நல்லா ஒரு பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்க ஒரு ஆளாக, ஸோ இந்த மாதிரிலாம் அவன் இருக்கணும்னு சொல்லி நான் விஷுவலைஸ் பண்ணும்போது அவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடந்துப்பான், அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், அவன் எப்படி பேசுவான், அவன் ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சிருப்பான், அவன் தாடி எப்படி வச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நான் இமேஜை கொடுக்க செல்ஃப் இமேஜ் இதை நான் கொடுக்க நான் இந்த ஹேபிட்ஸ்லேருந்து ப்ராப்பராக வெளியே வந்தேன். உடனே வெளியே வந்தேங்கிறது கிடையாது. ஓகே, அப்போயுமே நான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 2 days நிப்பாட்டினேன். தென் அங்கேருந்து ஒரு 5 days ஆச்சு. தென் அங்கேருந்து ஒரு 10 days ஆச்சு. தென் எப்போ குவிட் பண்ணேன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போ குவிட் பண்ணி இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளோ மாதம் வந்து எப்போ நான் வந்து அந்த குவிட் ஸ்மோக்கிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளி இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, விஷுவலைசேஷனுங்கிறது இந்த அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அந்த படத்தில் இருக்க ஹீரோ மாதிரியே ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த ஹீரோயின் மாதிரியே ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நிறையா பேர் இந்த அமரன் படத்தை பார்த்துட்டு அதில் இருக்க சிவகார்த்திகேயன் மாதிரியும் பொண்ணுங்கள்லாம் சாய்பழைய மாதிரியும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அது சப்கான்ஷியஸுக்கு நமக்கு தெரியாது நீ கொடுக்குற விஷயம் உண்மையாக போயான்னு. பட் நீ கொடுக்குற அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களாக கொடுக்காம நம்ம லைஃப்பில் நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். லெட்ஸே நீங்கள் என்னோட இங்கேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோக்கும் சேஞ்ச் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த கம்யூனிகேஷனுங்கிறதுல நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் டெய்லி அதுக்காக புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். என்னோடய ஆடியன்ஸோட ரிட்டென்ஷன் இப்படி இருக்கும், நான் இவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ நல்லா பேசுகிறேன், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது இப்படின்னு. இப்போ இந்த வீடியோலாம் நான் பெருசாக எடிட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் பேசுகிறதே சரளமாக பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வீடியோவே நான் எடுப்பேன். ஸோ இப்படி நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கேன் இந்த விஷயத்தில். அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற ரிவார்ட் எனக்கு கிடைக்குதோ என்னமோ எனக்கு தெரியாது. பட் எனக்கே ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகே, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன்டா, ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ த திங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்கள குறை சொல்லாமல், மற்றவங்க இதை பார்க்காம, என் லைஃப்பில் நான் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், தப்பே இல்லைங்க. எல்லாருமே தப்பு பண்ண தான் போகிறாங்க மனுஷனாங்க எல்லாருமே, நானுமே. மேபி நீங்கள் எல்லோரும் பண்ணதை விட நான் எக்ஸ்ட்ராவாக தப்பு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அப்போது அதை திருத்திக்கணும் தான் நான் சொல்கிறேனே தவிர நான் அதுலேயே இன்டெல்ஜ் ஆகிடுறேன், இல்லை அதுதான் வாழ்க்கை நான் நினச்சிட்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். யூசி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே இப்படி தானே இருக்காங்க. ஏன் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த விஷயமும் சொல்லிப்பேன். ஜிம்முக்கு போகிற எல்லாமே ஸ்மோக் தான் பண்ணுறாங்க. ஏன் என்னோட ஃபேவரட் ஹீரோஸே ஸ்மோக் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேட்டிவ் ஆன்சர்ஸை நான் கொடுத்துப்பேன். ஜஸ்டிஃபிகேட்டிவ் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னை வந்து அதே இடத்துல அப்படியே நிற்க வைக்கும். அது வந்து என்னை ரியலைஸ் பண்ணவே விட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அந்த விஷயங்களுக்கு பழகிட்டேன், ஊறிட்டேன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ நான் நினச்சா கூட இப்போ கூட எனக்கு சம்டைம்ஸ் வந்து பாட்டு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, கேட்கலாமே. பான் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, நல்லா தானே இருக்குது. ஸ்மோக் பண்ணுறது இப்படின்னு தோணும் தான். பட் எப்படியோ நான் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால என்னால் இந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வரது முடியும். பட் ஒரு சில பேரால் இன்னும் அந்த விஷயத்துலேயே இன்டல்ஜ் ஆகி இருக்கிறனால அவங்களால நம்ம வந்து மூஞ்சில் அடிச்சாப்புல ஒரு சில விஷயங்கள் உண்மையாக சொல்லும் போது அவங்களுக்கு அது பயம் கொடுக்குது. மேபி அவனோட இன்செக்யூரிட்டி காரணமாக அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சொல்கிற பீப்புளை அவன் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறான். எனக்கு அவங்களாம் பார்த்தா லிட்டரலாக பரிதாபமாக இருக்குது. எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி எப்போ நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து உங்கள் லைஃப்பை ப்ராப்பராக பார்த்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ப்ராப்ளம் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள் அது தப்புங்கிறது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். நிறைய பேருக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு தெரியல. ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே கடவுள் அப்படின்னு நினச்சி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த சென்ஸ் நம்ம எவ்வளோ தூய்மையாக பார்த்துக்கிறோம், நமக்குள்ளே இருக்க கடவுளை நமக்குள்ளே கேட்குற நல்ல வாய்ஸஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து காது கொடுத்து கேட்குறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எப்போ நடக்கும்னா இந்த விஷுவலைசேஷனில் நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக எனக்கு இப்போ இருக்க இந்த லைஃப் ஸ்டைல் வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் வேறு மாதிரியாக வாழணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சூப்பராக பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களில் எத்தனை பேர் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் என்ன ஹேபிட்டாக இருந்தாலும் ஹேபிட்டை தூக்கி போட்டுட்டு
நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருப்பேன் அப்படின்னா அப்போ நான் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், நான் தாடி எப்படி வச்சிருப்பேன், மீஸ் எப்படி வச்சிருப்பேன், என்னோட ஃபிசிக் எப்படி இருக்கும், நான் எப்படி மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருப்பேன், நான் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பேன், இப்படி எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக ஒன்று விடாமல் நான் பின்னாடி எழுதி ஒட்டி வச்சிருப்பேன். இங்கே தெரியுமான்னு தெரியல, மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சு டெய்லி அதை பார்த்து படித்து அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சும்மா ரேண்டமாக விஷுவலைஸ் பண்ண முடியாது. நான் எது பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உடனே டபுள் மீனிங்கில் எடுத்துக்காதீங்க நண்பர்களே. அதுக்கும் சில பேர் இருப்பாங்க டபுள் மீனிங்கில் எடுத்துக்கிறதுக்கு. லைக் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன். அதான் எது பண்ணாலும் ப்ரிப்பரேஷனோட பண்ணணும். ஓகே, அதனாலே எனக்கு வந்து இந்த எழுதி வச்சுட்டு நான் இதுதான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். டெய்லியுமே காலைல விஷுவலைசேஷனுக்குன்னு ஒரு நோட் போட்டு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ராப்பராக ஒரு பிளானோட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு அது நடக்குது. ஓகே, லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க லைஃப்பில், உலகத்தில். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இல்லை லாஜிக்கலாக ரொம்ப யோசிக்கிறோம். லாஜிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஸ்டக் ஆகிடுவீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் லாஜிக்கலாக யோசிக்காதீங்க நிறையா விஷயங்களுக்கு. உங்கள் லைஃப்பில் இந்த லாஜிக்கலாக யோசிக்கிறனால உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டக் ஆகுதா, ஓகே ஃபைன். அப்போ அதை நிப்பாட்டிட்டு ஒருத்தர் வேறு ஒரு விஷயம் சொல்கிறாரா, ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்காவது அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் கிடைக்குது, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறதான் என்னோட கேள்வி. ஸோ அப்போ கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்கள், எழுதுங்க. அந்த எழுதுன பேப்பரை எடுத்து ஒட்டி வைங்க. டெய்லி அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் என்னென்னா பெரிய ப்ராசஸ் நடக்கும், பெரிய சேஞ்ச் நடக்கும்னு யோசிக்கவே கூடாது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ப்ராசஸ், தட் வில் கிவ்ஸ் யூ ஹையர் சக்ஸஸ். ஓகே, நீங்கள் எடுத்தோடனே இப்படி பண்ணிங்க அப்படின்னா விழுதுருவீங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ நேற்று போட்டிருக்கேன், இங்கே மேலே கார்டில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ விஷுவலைசேஷனை ஒரு மேஜிக்கல் ப்ராசஸாக பார்க்காம உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸாக, அப்படிங்கிறதுக்கான ஒரு திங்கிங் ப்ராசஸாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷுவலைசேஷன் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணும். இதை நீங்கள் மேஜிக்காக இல்லை சும்மா ஒரு விஷயமா நினைக்காதீங்க. அது எப்போ மேஜிக்காக, எப்போ சும்மா ஒரு விஷயமா இருக்கும்னா நம்மளோட கோலுக்காகவோ இல்லை நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காகவோ நம்ம ஸ்டெப்பே எடுக்காமல் ஜஸ்ட் நான் விஷுவலைஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் எழுதுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறேங்கிறது பண்ணுறது மட்டும்தான் ஒரு மேஜிக்காக இருக்கும். பட் அதுக்காக நான் எஃபர்ட் எடுக்கிறேன், அந்த எஃபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோட பிரெயினை நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த இம்பாக்ட்ஸ், இந்த விஷுவலைசேஷன் கொடுக்கும். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாம். விஷுவலைசேஷனுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கு, அடிக்ஷனை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நிறையா கிளைண்ட்ஸ் கோச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்லையும் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம 2 பேர் சேர்ந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். தென் இது ரொம்ப ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு. Okay, so be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video, and thank you for watching this video. Love you guys.